You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆண்டுடைய பெரிதான கிருபையில் இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த எச்சரிப்பின் ஒரு நாட்கள். பல விதத்தில் ஆண்டவர் நம்ம எச்சரித்து கொண்டு இருக்கிறார். அங்கங்கே பயங்கரமான சூழ்நிலைகள் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறத நாம் நம்முடைய நாட்களில் நம்முடைய சொந்த கண்களால் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை கண்டோம், இதை பார்த்தோம், இதை கேட்டோம். அநேகர் இன்னும் மனம் மாறாதபடிக்கு, ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறதான ஒரு எத்தனையோ விதமான ஊதாரிதனமான சொந்த இஷ்டமாய் தான் தோன்றிதனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலைகளாய் இன்னைக்கு ஜனங்கள் காணப்படுகிறாங்க. அருமையான தேவஜனமே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஏறக்குறைய எத்தனையோ ஆண்டுகளாக இன்னைக்கு யுத்தங்கள் ஆரம்பித்து இன்னும் ஓயாதபடிக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டு விஞ்ஞானத்தில் அபூர்வமான காரியங்களை வல்லுநர்கள் இன்னைக்கு செயல்படுகிறதையும் விண்வெளிக்கு செலுத்துகிறதையும் உலகத்தின் பல அதிசயமான காரியங்களை செயல்படுகிறதையும், இன்னொரு புறத்தை பார்த்தீங்களன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற, வியர்க்க வைக்கிறதான இப்படிப்பட்டதான உயரமான கோபுரங்கள் கட்டடங்கள் எழும்பிக் கொண்டு இன்னைக்கு பயங்கரமான சூழ்நிலைகளை ஜனங்க பிரமிக்கத்தக்கதான காரியங்களை இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதான இந்த தருவாயில் பாருங்க, வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டவை தான். நமக்கு இப்படி போல சம்பவங்கள் எல்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் வேதத்தில் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய வருகையை ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா உறுதிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் நிமித்தமாய் என்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது, இதோ நான் பகிரங்கமாக வரப்போகிறேன், இரண்டாம் வருகை அது ரொம்ப சீக்கிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய வருகையை நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு தெரிவிக்கிறார் வசனத்தின் ஊடாக. ஆகினால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் பார்க்கும்போது 22, 23, 24 இப்படி தொடர்ச்சி அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை எப்படியா சொல்லப்படுகிறது பாருங்க. ஆண்டவர் வசனம் சொல்லணும், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் உலகத்தில் அதி பயங்கரமான காரியங்கள், குண்டு வீச்சுங்க, இரத்த ஆறுங்க, அப்படியே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு மடிகிறதுமாக இன்னைக்கு வாலிப பெண்க அவங்க கற்பை சூறையாடி சிறு பிள்ளைங்க சிறு குழந்தைங்க வெளியில் போகிறதுக்கும் அச்சுறுத்தலான ஒரு காரியங்கள். ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவிங்க வெளியில் தனிமையாக போகிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகமே பயங்கரமான காரியங்களை போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் பாருங்க தம்முடைய பிள்ளைங்க மேலே, மறுபடியும் சொல்கிறேன், தம்முடைய பிள்ளைங்க மேலே ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார். நிர்மூலமாகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நான் சொல்கிறது அத்தனை உண்மையான ஒரு காரியம். What all we are seeing and observing in the world, இதை தான் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம், இதை தான் நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ மகா அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்திலையும் ஷாஜஹான் வாழ்ந்த காலத்திலையும் இன்னும் பல பெரிய பெரிய வீர சிவாஜி அக்பர் பீர்பல் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லலை. இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய நாட்களில் இந்த 21ஆவது நூற்றாண்டில் நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அருமையான தேவச்சனமே, இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம யோசித்து ஆண்டவருக்கு திருப்பி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் சார்ந்து பார்க்கணும். நாம் நிர்மலமாகாது இருப்பது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லி இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற பட்டணத்திலேயே, நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற பகுதியில் எத்தனையோ ஜனங்க இன்னைக்கு உயிரோடு கூட இல்லை. மரணங்கள், மரண ஓலங்கள், ஐயோன்னு சொல்லப்படுகிற நிலைமைங்க, விபத்துங்க,
வீட்டிலேருந்து பிள்ளை நல்லா போகிறான், வீட்டுக்கு வரும்போது கூலங்கூலமாக வரான். பிள்ளை கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் இடிந்து உடைஞ்சு அப்படியே மூளை செதிந்து கைகளெல்லாம் முறிக்கப்பட்டு கால்கள் முறிக்கப்பட்டு பற்களெல்லாம் கொட்டப்பட்டு பிள்ளையை கொண்டு வந்து வீட்டில் கடத்துகிறாங்க. என்ன அகோரமான ஒரு சூழ்நிலை இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் ஆண்டவராகிய தேவன் கிருபையாக நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரே. உன்னுடைய இருதயத்தை கொஞ்சம் திருப்ப மாட்டியா? ஆண்டவர் பக்கம் நீ கொஞ்சம் சார்ந்துரு. ஆண்டவராகிய தேவன் உனக்கு உதவி செய்வார். நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. நிர்மலமாகாதபடி பாதுகாக்கிறாரே, அந்த கிருபை காலைதோறும் புதிதும், அவருடைய உண்மை எப்போதும் நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் உண்மை உள்ள தேவன். ஜீசஸ் இஸ் த லிவிங் காட். அவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். இன்றைக்கும் நமக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்தில் வராதா, என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்காதான்னு சொல்லி ஆவலோடு வாஞ்சியோடு இருக்கிறவர் தான் இயேசு. 2 கரத்தை விரித்து ஆண்டவராகிய தேவன் என்னுடைய பிள்ளைங்க என்னிடத்தில் வருவாங்களான்னு சொல்லி எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவர். இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு இன்னைக்கு உலகத்தில் அழிந்து போகிற அநேக காரியங்களுக்கு, தவறான காரியங்கள், தவறான முடிவுங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைங்க. இன்னைக்கு பிள்ளைங்க தவறான பாதையில் தாறுமாறாய் போய் கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு அருமையான தேவச்சனமே, எத்தனை அகோரமான நிலைமை. ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். பெற்றெடுத்த தாயை ஒருத்தன் அடித்து தலையை உடைச்சிருக்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. பெற்றெடுத்த தாயின் மேலே கரத்தை நீட்டி இருக்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பூமியில். இதெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் மனம் திரும்பதற்கேற்ற ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் உணர்ந்த அவருக்காய் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு நாம் நிர்மலமாகாது இருப்பதே ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லி யோசிப்பதற்கு இன்னைக்கு நேரம் இல்லாதபடி உலக காரியத்தின் மேல் அப்படியே நாட்டமாய் போய்கொண்டு இருக்கிற எத்தனையோ வாலிப பெண்க, வாலிப தம்பிங்க உண்டு. இன்னைக்கு சற்று கவனத்தோடு கூட நம்முடைய காரியத்தை தேவன் பக்கம் திருப்பி கொண்டு உலகத்திலிருந்து கொஞ்சம் நாம் அப்படியே மனம் திரும்பி தேவனுக்காய் செயல்படும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பத்திரப்படுத்தி கொள்ளுகிறவர். நாம் நிர்மலமாகாது இருப்பது தேவனுடைய கிருபை. காலைதோறும் அவைகள் புதைவைகளாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் நிர்மலமாகாது இருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் பண்ண புண்ணியமோ, ஆண்டவரே நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ததோ, ஆண்டவரே எங்கள் அழகோ, நாங்கள் செய்கிற வேலையோ சம்பாத்தியமோ இல்லைப்பா, உங்கள் கிருபைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விட்டு கொடுப்போமானால் தேவ நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதத்தில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால நேரத்துக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய வசனத்தில் வாசி நாங்கள் நிர்மலமாகாது இருக்கிறது நம்முடைய கிருபையேன்னு சொல்லி, அப்படி இந்த பிள்ளைங்க கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே புதிய கிருபையினால் புதிய இரக்கத்தினால வாழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. வசனத்தை கவனித்த நம்முடைய பிள்ளைங்க எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். துதி கன மகிமையும் குறைவேற்கிற எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.